சிறுவர்களை குறிவச்சு கத்திய காட்டி மிரட்டி ஓரின சேர்க்கையில ஈடுபட்டு பாலியல் சீண்டல் செஞ்சதா சொல்லி 20 வயதான இளைஞர் ஒருத்தர் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருட்டு செயல்கள், வழிப்பறி சம்பவங்கள்னு பல்வேறு வழக்குகள் இவர் மேல பதியப்பட்ட சூழல்ல போக்சோல கைது செய்யப்பட்டிருக்காரு. பாண்டிச்சேரி ரெட்டியாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 20 வயதான காதர். இவர் மேல ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில இருக்கு. பைக்குகளை திருடுறது, வழிப்பறி செயல்ல ஈடுபடுறதுன்னு பல வழக்குகள் கடலூர் மற்றும் புதுச்சேரி காவல் நிலையங்கள்ல நிலுவையில இருக்கு. இந்த நிலையில தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி இவர் செங்கல்பட்டு வந்ததாகவும் செங்கல்பட்டுலயும் தன்னுடைய திருட்டு செயல்ல ஈடுபட்டு இருந்ததாகவும் கூறப்படுது. காஞ்சிபுரம் பைபாஸ் சாலையில ஒருத்தருடைய வீட்டுல இருந்த இருசக்கர வாகனத்தை திருடினது, மேட்டு தெருவில் இருக்க ஒரு வீட்ல இருந்து இருசக்கர வாகனத்தை திருடினது, காய்கறி கடையில இருந்து கிட்டத்தட்ட 64,000 ரூபாய் பணத்தை திருடினதுன்னு பல்வேறு திருட்டு செயல்களில் இவர் ஈடுபட்டு வந்ததா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சிறுவர்களை மட்டும் குறி வச்சு அவங்கள கத்திய காட்டி மிரட்டி வனப்பகுதிக்கு கூட்டிட்டு போயிட்டு ஓரின சேர்க்கையில ஈடுபட்டு பாலியல் சீண்டல் செஞ்சதா கூறப்படுது. 4 சிறுவர்கள் கிட்ட இந்த மாதிரி இந்த நபர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா கூறப்படக்கூடிய நிலையில இது தொடர்பான தகவல் கிடைச்ச உடனே போலீசார் தனிப்படை அமைச்சு இந்த நபரை தேடிட்டு வந்திருக்காங்க. செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழ் கணேஷ் அவர்களுடைய தலைமையில தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சிசிடிவி கேமரா காட்சிகளை வச்சு அந்த இளைஞரை தேடிட்டு வந்த நிலையில தான் அந்த நபர் தாம்பரத்துல சுத்தி திரியறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில தாம்பரத்துல அவரை பிடிக்க போகும்போதுதான் போலீசார் கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி செய்யும் போது ஒரு கார் மேல மோதினதுல அமீர் அப்துல் காதருக்கு கால்ல அடிபட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு 2 நாட்கள் சிகிச்சை முடிஞ்சு இப்ப அவர் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. மீண்டும் மே 29ஆம் தேதி இவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு.